அன்பு மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற பாரம்பரிய மரபியல் பாடத்திலே லாஸ் ஆஃப் மெண்டலின் விதிகள் பற்றி ஒரு சிறு அறிமுகம். இது தொடர்பாக போட்டித் தேர்வுகளிலே கேட்கப்பட்டுள்ள வினாக்களை நாம் காண்போம். ஓகே, ஏற்கனவே ஜெனடிக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் இன்ஹெரிட்டட் வேரியேஷன் இஸ் செட் டு பி ஜெனடிக்ஸ். பாரம்பரியத்தை பற்றியும் வேறுபாட்டை பற்றியும் பயிலக்கூடிய அறிவியலுக்கு மரபியல் என்று பெயர். இந்த மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கிரெகர் ஜொஹான் மெண்டல் என்பது நீங்கள் அறிந்ததுதான். பைசம் சட்டைவம் என்று அழைக்கப்படுகின்ற தோட்டப்பட்டாணி தாவரத்திலே கார்டன் பீ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். மோனோஹைப்ரிட் கிராஸ், மோனோஹைப்ரிட் பேக் கிராஸ், மோனோஹைப்ரிட் டெஸ்ட் கிராஸ், டயப்ரிட் கிராஸ், டயப்ரிட் பேக் கிராஸ், டயப்ரிட் டெஸ்ட் கிராஸ்லாம் பண்ணார். த ரேஷியோஸ், அதில் சில விகிதங்கள் கிடைத்தன. அந்த விகிதமும் உங்களுக்கு தெரியும். 3:1 ஸ்டார்ட் பண்ணி 1:1:1:1 வரையும் தெரியும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்ப மோனோஹைப்ரிட் கிராஸ் முடித்த அப்புறமும் டயப்ரிட் கிராஸ் முடித்த அப்புறமும் அவர் சில லாஸை ப்ரப்போஸ் பண்ணார், விதிகளை வெளியிட்டார். அந்த விதிகள் என்னன்னு பார்க்க போகிறோம். அது தொடர்பான வினாக்களை பற்றி காணப்போகிறோம். ஸோ ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் கிரெகர் ஜொஹான் மெண்டல் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மெண்டலோட லாஸ் ஆஃப் மெண்டல் சொல்கிறோம் பாருங்கள். மெண்டலின் விதிகள் அது எதை வச்சுன்னா லாஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்கிறா. பாரம்பரியத்தை சார்ந்த விதிகள் என்று இதனை அழைக்கிறார்கள். இன்னும் பாரம்பரியம், heredity, transformation of characters from parents to the subsequent generation is said to be heredity. பெற்றோர்களிடமிருந்து சந்ததிகளுக்கு பண்புகள் எவ்வாறு கடத்தப்படுகிறது என்பதைத்தான் நாம் பாரம்பரியம் என்று அழைக்கிறோம். Transformation of characters. அந்த heredity பாரம்பரியம் சார்ந்த விதிகள் தான் based on observation on monohybrid cross. ஒரு பண்பு கலப்பினை அடிப்படையாக கொண்டு சில விதிகளை அவர் வெளியிட்டார். இருபண்பு கலப்பினை அடிப்படையாக கொண்டு ஒரு விதியினை வெளியிட்டார். In the end of monohybrid cross, Mendel proposed law of dominance and law of segregation or law of purity of gametes. ஒரு பண்பு கலப்பின் இறுதியிலே ஓங்கு விதியினையும் தனித்து பிரிதல் விதி அல்லது கேமெட்டுகளின் கலப்பற்ற விதி, தூய கேமெட்னு சொல்லுவோம். இப்போ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. லா ஆஃப் செக்ரிகேஷன், தனித்து பிரிதல் விதியினை அவர் வெளியிட்டார். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ், கேமெட்டுகளின் தூயதன்மை விதி என்று அழைக்கலாம். இப்போ ஒவ்வொரு லாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லா இஸ் லா ஆஃப் டாமினன்ஸ், ஓங்கு விதி. நம்ம ஏற்கனவே மோனோஹைப்ரிட் கிராஸ் படிச்சிட்டோம். மெண்டல் என்ன பண்ணார், ஒரு நெட்ட தாவரத்தை ஒரு குட்டை தாவரத்தோட கிராஸ் பண்ணார். மெண்டல் கிராஸ்ட் அ பியூர் homozygous tall plant with a pure homozygous dwarf plant. F1 generation produced all heterozygous tall plants. முதலாவது தலைமுறையில் தோன்றிய தாவரங்கள் அனைத்தும் நெட்டையாக காணப்பட்டன, ஹெட்டிரோசைகஸ் நெட்டையாக காணப்பட்டன. டாலையும் டுவார்ஃபையும் கிராஸ் பண்ணார். F1 எல்லாம் என்ன வந்தது, டாலாக இருந்தது, நெட்டையாக இருந்தது. அப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் கிராஸ் பண்ணி ஒரு F1 ஹைப்ரிட் வந்ததுன்னா, கலப்புயிரி வந்ததுன்னா அதில் ஏதாவது ஒரு பெற்றோரின் பண்பு மட்டுமே வெளிப்படும். எந்த பண்பு வெளிப்படுகிறதோ அதை ஓங்கு பண்பு. The character is expressed is said to be the dominant character. எந்த பண்பு வெளிப்படவில்லையோ சப்ரஸ்ட், அதுக்கு பேர் recessive, ஒடுங்கு பண்புன்னு பேர். அதை வச்சுட்டு தான் இந்த லா ப்ரப்போஸ் பண்ணது. இங்கே பாருங்க, லால கேரக்டர்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை டிஸ்கிரீட் யூனிட்ஸ் கால்டு ஃபேக்டார். பண்புகளை கட்டுப்படுத்துவதற்கு என்று சில அடிப்படை அமைப்புகள் இருக்கின்றன. அதுக்கு பேர் ஃபேக்டார், காரணி. மெண்டல் காலத்தில் அவருக்கு ஜீன் தெரியாது. அவர் மெண்டல் ஜீனை தான் என்னன்னு கூப்பிட்டார் அப்படின்னா ஃபேக்டார் அப்படின்னு கூப்பிட்டார். அப்போ பண்புகள் இருக்கின்றன, அந்த பண்புகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியவை காரணிகள், ஃபேக்டார்ஸ். நவ் இட் இஸ் நோன் அஸ் ஜீன்ஸ். அதுலேயே பாருங்க, எக்ஸாம்பிள் டால் எடுத்துட்டேன்னா கேபிட்டல் டி ரெஸ்பான்சிபிள் ஃபார் டால் அண்ட் ஸ்மால் டி ரெஸ்பான்சிபிள் ஃபார் டுவார்ஃப். இது நெட்டத்தன்மைக்கு காரணமாக இருக்கும், இது குட்டைத்தன்மைக்கு காரணமாக இருக்கும். அண்ட் த ஃபேக்டர்ஸ் ஆர் ஆல்வேஸ் அக்கர் இன் பேர்ஸ். நம்மள்கிட்ட எப்படி குரோமசோம்கள் ஜோடியாக காணப்படுகின்றனவோ அது மாதிரி ஜீன்களும் காரணிகளும் ஒரு உயிரியில் பேராக தான் இருக்கும். ஸோ ஜோடியாகத்தான் காரணிகள் காணப்படும். இந்த டிசிமிலர் pair of factors, இரண்டு வேறுபட்ட காரணிகள் இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தில் அல்லது தாவரத்தில், in a dissimilar pair of factors, இது ரெண்டு சிமிலர். நாங்கள் எழுதுறேன் பாருங்க, கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படிங்கிறது, கேபிட்டல் டி ஸ்மால் டிங்கிறது டிசிமிலர். அப்போ டிசிமிலர் பேர் ஆஃப் ஃபேக்டார்ஸ்
ஒன் மெம்பர் ஆஃப் த பேர் டாமினேட் த அதர். ரெண்டு பேர் இருக்கிறப்ப ரெண்டு வேறுபட்ட காரணிகள் இருக்கின்ற சமயத்தில் ஒருவர் மற்றொருவரின் பண்பினை தடுத்து விடுவார். அல்லது ரெண்டு பேரில் யாரானு ஒருத்தர் தான் எக்ஸ்பிரஸ் ஆவாங்க, இன்னொருத்தர் எக்ஸ்பிரஸ் ஆக மாட்டாங்க. யார் எக்ஸ்பிரஸ் ஆகிறாங்களோ, பண்பு வெளிப்படுகிறதோ அந்த காரணிக்கு டாமினன்ட்னு பேர். எது மறைக்கப்படுகிறதோ அதுக்கு ரெசசிவ்னு பேர். இதை தான் லாஃப் டாமினன்ஸ்னு சொன்னார். இது மோனோஹைபிரிட் கிராஸ் ஒரு பண்பு கலப்பின் இறுதியில் வெளிவிடப்பட்ட விதி என்பது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பாருங்க, லாஃப் செக்ரிகேஷன், தனித்து பிரிதல் விதி. இதெல்லாம் லா போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் மெண்டல் என்ன பண்ணார், கேபிட்டல் டீயை கிராஸ் பண்ணார். யாரோட? ஸ்மால் டியோட கிராஸ் பண்ணார். F1ல் எல்லாம் என்ன வந்தது? கேபிட்டல் டி ஸ்மால் டி வந்தது. நெட்டையும் குட்டையும் கலப்பு பண்ணினார். F1ல் நெட்டை வந்தது. டால் கிராஸ்ட் வித் டுவார்ஃப். F1ல் வந்தது உங்களுக்கு நெட்டை டால். இது என்னாச்சுன்னா இது ரெண்டு பாருங்க. திஸ் இஸ் ஹோமோசைகஸ் ஒத்த காரணி நிலை. திஸ் இஸ் ஹோமோசைகஸ் ஒத்த காரணி நிலை. திஸ் இஸ் ஹெட்ரோசைகஸ் வேறுபட்ட காரணி நிலை. இவங்கள்ட்ட கேமெட் ஃபார்ம் ஆகிறப்ப என்ன ஆகும்னா இது ரெண்டும் தனியாக பிரிஞ்சு போயிடும். கேபிட்டல் டி தனியாக போயிடுவா, ஸ்மால் டி தனியாக போயிடுவா. இதை பேசிஸாக வச்சுட்டு தான் இது. அல்லீல்ஸ் do not show any blending. F1 ஹைப்ரிட்ல ரெண்டு அல்லீல் இருப்பா, ரெண்டு காரணி இருப்பா, ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர மாட்டா. அடுத்தது பாருங்க, during the formation of gametes the factors or alleles of a pair separate and segregate during the formation of gametes. கேமீட்டுகள் உருவாகின்ற சமயத்தில், கேமீட் உங்களுக்கு எப்போ ஃபார்ம் ஆகும்னு தெரியும், மியோசிஸ். அந்த மியோசிஸில் மியோட்டிக் செல் டிவிஷன் முடிகிறப்ப கேமெட்ஸ் ஃபார்ம் ஆவாங்க. அப்போ the factors or alleles of a pair, இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்டாரோ அல்லீலாக இருக்கோ பாருங்களேன், அவள் ரெண்டு பேரும் செப்பரேட் அண்ட் செக்ரிகேட், தனியாக பிரிந்து சென்று விடுவார்கள். அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. ஈச் கேமெட் ரிசீவ்ஸ் ஒன்லி ஒன் ஆஃப் த டூ ஃபேக்டார்ஸ். இந்த ரெண்டு காரணியில் கேமெட் ஃபார்ம் ஆகிறப்ப ஒரு கேமெட் உள்ள ஒத்தர் தான் போக முடியும். அப்போ ரெண்டு பேர் பிரியறதுனால இதுக்கு பேர் லாஃப் செக்ரிகேஷன்னு பேர். இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்ச அப்புறமா தே வில் பிகம் பியோர், அவர்கள் தூய்மையானவர்களாக இருப்பார்கள். அதனால் இதுக்கு பேர் லாஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ்னு பேர். அப்போ F1 ஹைப்ரிட்டில் ரெண்டு ஜீன் இருந்தாலும், ரெண்டு ஆலில் இருந்தாலும், ரெண்டு ஃபேக்டர் இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர மாட்டா. அட் த டைம் ஆஃப் கேமெட் ஃபார்மேஷன் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. இதான் இங்கே கொடுத்துருக்கு. இதில் பார்த்தேன்னா ரொம்ப முக்கியம் இன்னொரு வார்த்தை, homozygous parent produce similar gametes, heterozygous parent produce dissimilar gametes. homozygous அப்படின்னா அவங்கள்ட்ட ஒத்த காரணிகள் இருக்கும், heterozygous வேறுபட்ட காரணிகள் இருக்கும். அப்போ இங்கே கேமெட் ஃபார்ம் ஆகிறப்ப என்ன ஆகும்னா சிமிலர் கேமெட் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஹோமோ கேமெட்டிக்னு பேர். டிசிமிலர் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஹெட்டிரோ கேமெட்டிக்னு பேர். நீங்கள் 11th படிச்சிருப்பேன், ஹோமோஸ்போரஸ், ஹெட்டிரோஸ்போரஸ், ஹோமோஜீனஸ், ஹெட்டிரோஜீனஸ், ஹோமோதாலிக், ஹெட்டிரோதாலிக் படிச்சிருக்கேன். அந்த டேர்ம்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா, இது இம்பார்ட்டன்ட். அப்போ என்னாச்சு, லாஃப் செக்ரிகேஷன்னா F1 ஹைப்ரிட்ல ரெண்டு ஜீன் இருப்பார், ரெண்டு ஃபேக்டர் இருப்பார், ரெண்டு அல்லீல் இருப்பார் இன் அ ஹைப்ரிட். அட் த டைம் ஆஃப் கேமெட் ஃபார்மேஷன் தே கெட் செப்பரேட்டட். கேமெட்டுகள் உருவாகின்ற சமயத்தில் அவர்கள் தனியாக பிரிந்து சென்று வருவார்கள். இதுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நீங்கள் பாருங்களேன், கேபிட்டல் ஏவை ஸ்மால் ஏயோட கிராஸ் பண்ணுறோம். F1ல் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ வரும். இதில் கேமெட் ஃபார்ம் ஆகிறப்ப என்ன ஆகும்னா கேபிட்டல் ஏ தனியாக போயிடும், ஸ்மால் ஏ தனியாக போயிடும். ரெண்டு பேர் பிரிஞ்ச அப்புறம் தே ஆர் பியூர் டு தர் பேரண்ட்ஸ், பெற்றோர் மாதிரி தூய்மையுடையதாக இருப்பார்கள். அதனால் இதுக்கு பேர் லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமெட்ஸ்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் படித்தது, இது செகண்ட் லா. நெக்ஸ்ட் எடுத்துனோன்னா லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், சார்பின்றி ஒதுங்குதல் விதி. அந்த சார்பின்றி ஒதுங்குதல் விதி இருக்கு பாருங்களேன், இதை டயபிரட் கிராஸ் இருவன்பு கலப்பின் இறுதியில் தான் கிரிகார் ஜோஹான் மெண்டல் வெளியிட்டார். இப்போ இருபண்பு கலப்பு போய்ட்டு இந்த இடத்துல வரணும்னா கலப்பெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலை, பட் பேசிக் தெரியணும் உங்களுக்கு. மெண்டல் என்ன பண்ணார், எல்லோ ரவுண்ட் ஆர் ரவுண்ட் எல்லோவை ரிங்கிள்டு க்ரீன் கிராஸ் பண்ணார். மஞ்சள் உருண்டை விதைகளை கொடுக்கக்கூடிய தாவரத்தை பச்சை சுருங்கிய விதைகளை கொடுக்கக்கூடிய தாவரத்துடன் கலப்பு செய்தார். F1ல் என்ன வந்தது, அப்பா செடியிலேருந்து கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆர் வந்திருக்கும், அம்மா செடியிலேருந்து ஸ்மால் ஒய் ஸ்மால் ஆர் வந்திருக்கும். இங்கே ரெண்டையும் சேர்க்குறப்ப என்ன வரும், கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆர் வரும். இதுதான் F1 ஹைப்ரிட். இதில் நன்னா பார்த்தேன்னா கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆர் அப்பா சைட்லேருந்து வந்திருக்கும், ஸ்மால் ஒய் ஸ்மால் ஆர் அம்மா செடி சைட்லேருந்து வந்திருக்கும். இது ஒரு ஹைப்ரிட் இருபண்பு கலப்புயிரி. இதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு தான் லாக் போக முடியும்.
நம்ம டயப்ரிட் கிராஸ் படிக்கிறப்ப என்ன பார்த்தோம்னா இதுலேருந்து 4 வகையான கேமெட் ஃபார்ம் ஆகும்னு படித்தோம். ஒன் இஸ் கேபிட்டல் Y capital R, another is capital Y small r, another is small y capital R, and the last is small y small r. இந்த கேபிட்டல் Y capital R அப்பாட்டேந்து வந்த கேமெட் மாதிரி, ஸ்மால் y ஸ்மால் r அம்மாட்டேந்து வந்த கேமெட் மாதிரி. இங்கே புதுசாக 2 பேர் வந்திருக்கா பாருங்க, கேபிட்டல் Y ஸ்மால் r, ஸ்மால் y கேபிட்டல் Rன்னு 2 பேர் வந்திருக்கா. இது இப்போ எப்படி வந்ததுன்னு நம்ம சயின்ஸோட அட்வான்ஸ்மெண்ட்டில் தெரியும், சொல்ல முடியும். நம்ம மியாசிஸ் தெரியும், கிராசிங் ஓவர் தெரியும், அதனால தான் ரீகாம்பினேஷன் நடந்து புது கேமெட் ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியும். இது மெண்டலை லா ப்ரப்போஸ் பண்ணது 1865. அப்போ அவருக்கு மியாசிஸ் தெரியாது, கிராசிங் ஓவர் தெரியாத, ரீகாம்பினேஷன் நடக்கிறதெல்லாம் தெரியாது. அப்போ சயின்ஸை அப்ளை பண்ணி, மேத்தை அப்ளை பண்ணி, தட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை அப்ளை பண்ணி புதுசாக இந்த லாவை ப்ரப்போஸ் பண்ணார். வென் 2 pairs of traits, 2 ஜோடி பண்புகள் ஆர் கம்பைன்ட் இன் அ ஹைப்ரிட். இந்த இடத்துல பாருங்க, கேபிட்டல் Y கேபிட்டல் R அப்பாட்டேந்து வந்தது, ஸ்மால் y ஸ்மால் r அம்மாட்டேந்து வந்தது. இது ஒரு ஹைப்ரிட், கலப்புயிரி, F1 ஹைப்ரிட். ஹைப்ரிட்னா உங்களுக்கு தெரியும், திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். ஹைப்ரிட் இஸ் அன் ஆஃப் ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ்டு பை கிராசிங் 2 பியூர் பேரண்டல் ஸ்டாக்ஸ். 2 தூய பெற்றோர்களை கலப்பு செய்வதன் மூலமாக பெறப்படுகின்ற ஒரு உயிரிக்குத்தான் கலப்புயிரின் பேர். இப்போ டெஃபினேஷனுக்கு வாங்க. when 2 pairs of traits are combined in a hybrid, 2 ஜோடி பண்புகள் அல்லது காரணிகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு ஹைப்ரிட்ல கலப்புயிரியில் ஒன்றா சேர்றது. segregation of one pair of character is independent to the other pair. 2 பேரும் ஒன்றா சேர்ந்திருக்கா, கேமெட் உருவாகின்ற சமயத்தில் அவர்கள் விரும்பியபடி பிரிந்து செல்வார்கள். கேமெட் F1 ஹைப்ரிட்ல 2 வித்தியாசமான கேரக்டர்ஸ் வந்திருக்கு. ஒன்று எல்லோ ரவுண்டு ரிலேட்டடாக, க்ரீன் ரவுண்டு ரிலேட்டடாக, க்ரீன் ரிங்கிள்டு ரிலேட்டடாக வந்திருக்கு. 2 பேரண்ட்லேருந்து வந்திருக்கா. கேமெட் ஃபார்ம் ஆகிறப்ப தே அசார்ட் இண்டிபெண்டன்ட்லி, விரும்பியபடி பிரிந்து செல்வார்கள். அதனால தான் இதுக்கு லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் பேர். ரியலாக கேமெட் ஃபார்ம் ஆகணும்னா கேபிட்டல் Y கேபிட்டல் R, ஸ்மால் y ஸ்மால் r மட்டும்தான் ஃபார்ம் ஆகிருக்கணும். இங்கே கேபிட்டல் Y ஸ்மால் rன்னு ஒன்று ஃபார்ம் ஆகும், ஸ்மால் y கேபிட்டல் Rன்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். அது காரணம் அவங்க இஷ்டத்துக்கு பிரிஞ்சு சென்றதனால். They get assorted independently. Genes that are located in different chromosomes assort independently during meiosis. Assort independently during meiosis. Meiosis நடக்கிறப்ப இப்போ கண்டுபிடிச்சிருக்கா, அவர்கள் விரும்பியபடி பிரிந்து செல்வார்கள். மெண்டல் சொன்னது இது, இப்போ நம்ம சொல்கிறோம். அப்போ அது மாதிரி பிரிஞ்சு செல்றப்ப என்ன ஆகும்னா, மெனி பாசிபிள் காம்பினேஷன்ஸ், வித்தியாசமான காம்பினேஷன், புதிய கேமெட்டுகள் உருவாவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லணும்னா, whenever 2 different parents with 2 different characters with 4 different expressions are crossed, the assortment of characters independent to each otherன்னு சொல்லுவாள். 2 different parents, yellow round and green wrinkled, with 2 different characters, seed form and cotyledon color, with 4 different expressions, yellow, green, round and wrinkled, are crossed. The assortment of characters are independent to each other னு சொல்லுவோம். அதாவது 2 பண்புகள், 2 பெற்றோர்கள், 2 பண்புகள், 4 வெளிப்பாடுகளை பெற்றிருக்கிறது. அவங்கள கலப்பு செஞ்சு ஒரு கலப்புயிரி ஃபார்ம் ஆச்சுன்னா கேமெட் ஃபார்ம் ஆகிறப்ப இண்டிபெண்ட்டாக அசார்ட் ஆவாங்க. இண்டிபெண்ட்டாக அசார்ட் ஆனால் இது மாதிரி நியூ கேமெட்ஸ் ஃபார்ம் ஆவா. நியூ கேமெட்ஸ் ஃபார்ம் ஆனால் நியூ வெரைட்டி ஃபார்ம் ஆகும். இதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. ரவுண்ட் எல்லோவை ரிங்கிள்டு க்ரீனில் கிராஸ் பண்ணாங்க. F1ல எல்லாம் ரவுண்ட் எல்லோ, மஞ்சள் உருண்டை வந்தது. இந்த மஞ்சள் உருண்டையில் என்ன கேமெட் வரணும்னா கேபிட்டல் R கேபிட்டல் ஒய்யும், ஸ்மால் R ஸ்மால் ஒய்யும் தான் வரணும். இங்கே புதுசாக 2 பேர் வந்திருக்கா, கேபிட்டல் R ஸ்மால் ஒய் அண்ட் ஸ்மால் R கேபிட்டல் ஒய்னு கேமெட்ஸ் வந்திருக்கா. இதுக்கு காரணம் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், சார்பின்றி ஒதுங்குதல், விரும்பியபடி பிரிந்து செல்லுதல். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது ரிலேட்டடாக இப்போ மோனோஹைப்ரிட் கிராஸுக்கு கடைசியில் லாஸ் சொன்னால், டயப்ரிட் கிராஸுக்கு நடுவில் லாஸ் சொன்னால், அது ரிலேட்டடாக என்னென்ன கொஷின் கேட்டிருக்கா. அப்போ லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், ஒங்கு விதி, தனித்து பிரிதல் விதி, சார்பின்றி ஒதுங்குதல் விதி தொடர்பாக கேட்கப்பட்டுள்ள வினாக்கள். மெண்டல்ஸ் லாஸ்ட் லா, மெண்டல் அவர்கள் இறுதியில் வெளிவிட்ட விதி அப்படின்னு கேட்டிருக்கா. லாஸ்ட் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, டபக்குன்னு ஆன்சர் சொல்லிடுவேன். லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், மெண்டல் அவர்கள் கடைசியாக வெளிவிட்ட விதி சார்பின்றி ஒதுங்குதல் விதி. இங்கே என்ன கொடுத்துருக்கா, லா ஆஃப் செக்ரிகேஷன், இது 2வது.
லா ஆஃப் டாமினன்ஸ் முதலாவது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண விதி. மூணாவது இங்கே சொல்லிட்டோம், இதுதான் ஆன்சர். அப்போ இது ஆன்சர் கிடையாது, இது ஆன்சர் கிடையாது. இது ரெண்டும் மோனோஹைபிரிட் கிராஸ் கடைசியில் சொன்னால், இது டயபிரிட் கிராஸ் கடைசியில் சொன்னால், பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது ஒரு செப்பரேட் கான்செப்ட், இதுக்குள்ளே வராது. அப்போ இதுவும் ஆன்சராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. த கரெக்ட் ஆன்சர் இஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், சார்பின்றி ஒதுங்குதல் விதி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which one of the following cannot be explained on the basis of Mendel's law of dominance? மெண்டலின் ஓங்கு விதியினை அடிப்படையாக கொண்டு கீழே வருகின்ற பண்புகளில் எதை நம்மால் விளக்க இயலாது? வார்த்தையை பாருங்க. Which one of the following cannot be explained on the basis of law of dominance? ஓங்கு விதியினை அடிப்படையாக கொண்டு கீழே வருவனவற்றுள் எதனை நம்மால் விளக்க இயலாது? அப்போ இது ஒன்று ஒன்றா படிக்கணும். The discrete unit controlling a particular character is called a factor. பண்பினை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றிற்கு காரணி என்று பெயர். இப்போ ஒரு பண்பு இருப்பா, அந்த பண்பை யார் கண்ட்ரோல் பண்ணுறாலோ அது காரணி. கரெக்டு. செகண்ட் பாருங்க. Out of one pair of factors, one is dominant, other is recessive. இரண்டு பண்புகளிலே, பண்பின் இரண்டு வெளிப்பாடுகளிலே ஒன்று ஒங்குதன்மையுடையதாக இருக்கும், மற்றொன்று ஒருங்குதன்மையுடையதாக இருக்கும். இதுவும் மெண்டல் சொன்னது. அப்போ இதுவும் ரைட். அதாவது இங்கே கேட்டிருக்கிறது cannot be explained. இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், இதையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். மூணாவது பாருங்க. Alleles do not show any blending. அல்லீல்கள் ஒருவருடன் ஒருவர் யாரும் இணைய மாட்டார்கள். And both the characters recurs as such in F2 generation. இரண்டாவது செய் தலைமுறை வருகின்ற சமயத்தில் இரண்டு பண்புகளும் அப்படியே வெளிப்படும். நெட்டையும் குட்டையும் கலவு பண்ணாங்க, F1ல நெட்டை வந்தது, F2ல திருப்பி நெட்டை குட்டை வந்துடுத்து. அப்போ இதுவும் மெண்டல் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். அடுத்தது பாருங்க. ஃபேக்டாஸ் அக்கர்ஸ் இன் பேர்ஸ். வார்த்தையை பாருங்க. ஃபேக்டாஸ் அக்கர்ஸ் இன் பேர். காரணிகள் என்பவை ஒன்றாகவே காணப்படும். அப்போ cannot be explained போட்டிருக்கு. நாலுமே ரைட் மாதிரி சொல்கிறேலே. வார்த்தையை கவனிங்கோ. த டிஸ்கிரீட் எலமெண்ட் ஃபேக்டார் கரெக்ட். Out of one pair of factors, one is dominant, other is recessive. இதுவும் ரைட். இந்த இடத்துல பாருங்க. Alleles do not show any blending and both the characters recurs as such in F2 generation. இங்கே கேட்டிருக்கிறது law of dominance. இது எப்போ ப்ரப்போஸ் பண்ணார் தெரியுமா? எல்லா ரைட் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரைட் தான். இங்கே கேட்டிருக்கிறது law of dominance. ஓங்கு விதியின் போது சொன்னதில் இது ரைட்டு, இது ரைட்டு, இது ரைட்டு. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னன்னா, இது இருக்கு பாருங்களேன், இதுவும் சொன்னது ரைட்டு. ஆனால் எப்போ சொன்னார்? லா ஆஃப் டாமினன்ஸில் இது வராது. லா ஆஃப் செக்ரிகேஷன் என்று அழைக்கப்படுகின்ற இரண்டாவது விதியின் கீழ் தான் இது கரெக்ட். அப்போ இந்த விதியின் அடிப்படையில் ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து தான் கரெக்டு. இது பிரகாரம் இந்த விதியின் துணை கொண்டு இதை நம்மால் விளக்க முடியாது. இதுக்கு நமக்கு தேவையான விதி லா ஆஃப் செக்ரிகேஷன், தனித்து பிரிதல் விதியின் துணை கொண்டு தான் இதை விளக்க முடியும். அப்போ இதை பொறுத்தவரையும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். லா ஆஃப் டாமினன்ஸ்னு கேட்டால் இதை டிஸ்கிரைப் பண்ண முடியும், இதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், இதையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இங்கே லா ஆஃப் டாமினன்ஸுக்கு பதிலாக லா ஆஃப் செக்ரிகேஷன் வந்தால் தான் இதை நம்ம சொல்ல முடியும். அப்போ நம்ம லா ஆஃப் டாமினன்ஸை வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விதி எதுன்னு கேட்டிருக்கா, இதுதான். அப்போ இந்த கொஷினை பொறுத்தவரையும் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், அதனால தான் இதில் எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் பாருங்க. segregation of mendelian factors occurs during. மெண்டலின் காரணிகள் எப்பொழுது தனியாக பிரியும்? அது கேபிட்டல் டியாக இருக்கலாம், கேபிட்டல் டி ஸ்மால் டியாக இருக்கலாம், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய்யாக இருக்கலாம், கேபிட்டல் ஒய்யாக இருக்கலாம், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆராக இருக்கலாம். அது எப்போ பிரியும்னு கேட்டிருக்கா. ஸ்டேஜஸ் பாருங்க. டிப்ளோட்டின், NFase 1, ஜைகோட்டின், NFase 2 அப்படின்னு கொடுத்துருக்கா. இது என்ன பண்ணியிருக்கா, நீ 11th ஸ்டாண்டர்டில் படித்த மியாசிஸோட அலைன் பண்ணி காமிச்சிருக்கா. நம்ம 11th மியோசிஸ் படிச்சிருப்பேன், மியோசிஸ் 1 படிச்சிருப்பீங்க, ப்ரோஃபேஸ் 1, லெப்டோட்டின், ஜைகோட்டின், பேக்கட்டின், டிப்ளோட்டின், டயாகானன்சிஸ் படிச்சிருப்பீங்க. அதில் படிக்கிறப்ப ப்ரோஃபேஸ்க்கு அப்புறம் மெட்டஃபேஸ் 1, அனஃபேஸ் 1ல் தான் மேலே பிரிஞ்சு போகும். In the end of meiosis 1, the chromosome number is reduced half. meiosis 1 இறுதியிலே குரோமோசோம்களின் எண்ணிக்கையானது பாதியாக குறைக்கப்படும்னு படிச்சிருப்பீங்க. அதில் அனஃபேஸ் வர சமயத்தில் தான் ஆப்போசிட் போல்ஸில் இருக்கக்கூடிய ஆப்போசிட்லேருந்து வந்த ஸ்பெண்டல் ஃபைபர்ஸ் கூப்பிடுறதுனால, கான்ட்ராக்ட் ஆகிறதுனால, இழுக்கிறதுனால குரோமோசோம் என்னாகும், முழு குரோமோசோமும் மேலே ஒருத்தர் போவா, கீழே ஒருத்தர் வருவா. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கா, மெண்டலியன் ஃபேக்டரிங்க எப்படி காமிச்சிருக்கேன்னா, நம்மள்ட்ட 2 குரோமோசோம் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
மியோசிஸ் நடக்கிறப்ப மியோசிஸ் 1 நடக்கிறப்ப அனஃபேஸில் தான் 2 குரோமோசோமில் ஒருத்தர் மேலே போவா, இன்னொருத்தர் கீழே வருவா. இங்கே தான் கேட்டிருக்கான். அதே மாதிரி தான் ஃபேக்டார் காரணிகளும் அப்போ தான் போவாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன இருக்க முடியும்? அனஃபேஸ் 1 தான் இருக்க முடியும். இதெல்லாம் வரதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. இது உங்களுக்கு கொஷின்பா. நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. Which one of the following explains how progeny can possesses combination of traits that none of the parent possessed? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்களில் பெற்றோர்களின் பண்புகள் இன்றி தோன்றும் புதிய தாவரங்கள் உருவாவதை எது விளக்குகிறது? அதாவது நம்ம மெண்டலோட லாஸ் படிச்சிருக்கோம், மோனோஹைபிரிட் கிராஸ் படித்தோம், டயபிரிட் கிராஸ் படித்தோம். இருபண்பு கலப்பு டயபிரிட் கிராஸ் இறுதியில் புதிதாக 2 வகைகள் தோன்றினார்கள். எல்லோ ரிங்கிள்ட் அண்ட் கிரீன் ரவுண்ட், மஞ்சள் சுருங்கியது மற்றும் பச்சை உருண்டை. அந்த புதிய பண்புகள் அல்லது புதிய தாவரங்கள் உருவாவதை கீழே இருக்க லால விதிகளில் எது விளக்குகிறது? இப்போ கொஷின் என்ன பெருசாக கொஷின் கொடுத்துருக்கா, அதனால தமிழ்லையும் போட்டேன் உங்களுக்கு புரியணும்னு. Which one of the following explains how progeny can possesses combination of traits that none of the parent possesses? பெற்றோர்களிடம் இல்லாத புதிய பண்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விதியில் எதில் வெளிப்படுகிறது? எதை அடிப்படையாக கொண்டு? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் செக்ரிகேஷன், அங்கே புது தாவரம் எதுவும் உருவாகாது. அது மோனோஹைபிரிட் கிராஸ் கடைசியில் ஒரு பண்பு கலப்பின் இறுதியில் வெளிவிடப்பட்டது. குரோமோசோம் தியரி என்பது இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. இட் இஸ் பேஸ்ட் ஆன் குரோமோசோம்ஸ். மூணாவது பாருங்க, பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். இதுவும் எவ்வாறு பண்புகள் கடத்தப்படுகிறதுங்கிறத வேறு விதத்தில் விளக்கும். அது மெண்டலோட லாஸ் கீழே வராது. லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட், சார்பின்றி ஒதுங்குதல் விதி. அதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், F1 படிச்சிருப்பேல், கேபிட்டல் Y ஸ்மால் y கேபிட்டல் R ஸ்மால் r இருப்பாங்க. இவங்கள்ட்ட இதை நம்ம செல்ஃபிங் பண்ணுவோம், தற்கலப்பானது செய்யப்படும். அவ்வாறு தற்கலப்பு செய்கின்ற சமயத்தில் F2 ஜெனரேஷனில் எல்லோ ரவுண்ட், yellow wrinkled, green round and green wrinkled seed giving plants are formed. மஞ்சள் உருண்டை, மஞ்சள் சுருங்கியது, பச்சை உருண்டை, பச்சை சுருங்கியது. இது ரெண்டும் புதுசு. இந்த புதிய வகைகள் உருவாவதற்கு காரணமாக இருந்தது லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், சார்பின்றி ஒதுங்குதல் விதியின் காரணமாகத்தான் யார் வந்தது? புதிய தாவரங்கள், புதிய வகைகள் தோன்றின. Dear students, next question போலாமா? Question number 5 for you. The allele for tallness is dominant over that of dwarfness. This is called. நெட்டை அப்படின்னு ஒரு பண்பு இருக்கு, குட்டைன்னு ஒரு பண்பு இருக்கு. நெட்டை பண்பிற்கு காரணமான allele குட்டை பண்பினை விட ஓங்குதன்மையுடையதாக இருக்கிறது. அப்போ பண்போட வெளிப்பாடு 2, ஒன்று டால்னஸ், இன்னொன்று டுவார்ஃப்னஸ். இதில் டால்னஸுக்கான allele, நெட்டைத்தன்மைக்கு காரணமாக உள்ள allele டாமினண்ட்டாக இருக்குது, ஓங்குதன்மையுடன் இருக்கிறது. யாரோட? குட்டைத்தன்மை இருப்பதை விட. இது நமக்கு AIPMT 1999 கேட்டது. இது கீழே இருக்கிறதுல எதை பேசிஸாக வச்சது அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் பாருங்க, லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், சார்பின்றி ஒதுங்குதல் விதி, அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. லா ஆஃப் செக்ரிகேஷன், தனித்து பிரிதல் விதி, இதுவும் அதற்கு வராது. லா ஆஃப் யூனிட் கேரக்டர்ஸ், தனி காரணி விதி, இதுவும் இதுக்கு அடிப்படையாக வராது. அப்போ இதுக்கு பேசிஸாக என்ன இருக்குது? லா ஆஃப் டாமினன்ஸ், ஓங்கு விதி. அப்போ எந்த பண்பை எடுத்திருந்தாலும் அது 2ஆக வெளிப்படும். அதை கட்டுப்படுத்துவது காரணிகள், ஃபேக்டார்ஸ், allels, ஜீன்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அப்போ ஒன்று டாமினண்ட்டாக இருக்கும், இன்னொன்று ரெசசிவாக இருக்கும். அதாவது ஓங்கு பண்பு, ஒடுங்கு பண்புன்னு படிச்சிருப்பேன். மோனோஹைபிரிட் கிராஸ் ஒரு பண்பு கலப்பில் டாமினண்ட் அப்படிங்கிறது நெட்டை, குட்டை ரெசசிவ்ங்கிறது குட்டை படிச்சிருப்பேன். இது எதை ப்ரப்போஸ் பண்ணது, எதை பேசிஸாக வச்சு வந்தது? இட் இஸ் பேஸ்ட் ஆன் லா ஆஃப் டாமினன்ஸ், ஓங்கு விதி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. மெண்டல்ஸ் லா ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன் த இயர். மெண்டலுடைய விதிகள் வெளிவிடப்பட்ட ஆண்டு. மெண்டல் எக்ஸ்பெரிமெண்ட் தெரியும், பைசம் சட்டைவத்தில் பண்ணார் தெரியும், புக்கு பப்ளிஷ் பண்ணார். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் பிளான்ட் ஹைப்ரிடைசேஷன், தாவரங்களிலே கலப்பினங்களை உருவாக்கும் சோதனைகள்னு புக்கை பப்ளிஷ் பண்ணார். அதில் தான் அந்த விதி இருந்தது. விதி இருந்த வருஷம் உங்களுக்கு தெரியும், வெளியிடப்பட்ட ஆண்டு தெரியும், 1865. லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், ஓங்கு விதி, சார்பின்றி ஒதுங்குதல் விதி, தனித்து பிரிதல் விதி, இது எல்லாம் வந்தது 1865. அப்போ இதுக்கு இதுதான் சரியான ஆன்சர். இதெல்லாம் ஆன்சர் வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. அசர்ஷன், ரீசன் கொடுத்துருக்கா. இங்கே கொடுத்துருக்கிறது அசர்ஷன், ரீசன். நம்ம இது படிக்கிறப்பே எது ரைட்டு எது தப்புன்னு பார்த்துடணும். கூற்று, காரணம். அசர்ஷன் பாருங்க, எ கேமிட் மே கேரி எய்தர் ஆஃப் த ட்ரைட்ஸ் பட் நாட் போத். ஒரு கேமிட் எடுத்துட்டோம்னா அதில் 2 காரணிகளில் ஏதாவது ஒன்று மட்டும்தான் காணப்படும், 2ம் காணப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள், கேபிட்டல் டி, அதில் கேமிட் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த கேமிட்டில் கேபிட்டல் டி மட்டும்தான் இருக்கும்.
ஸ்மால் டி எடுத்துட்டோம்னா அதில் கேமெட் ஃபார்ம் ஆகிறப்ப ஸ்மால் டி மட்டும்தான் இருக்கும். இது உங்களுக்கு ரீசன் தெரியும். பேரண்ட் டிப்ளாய்டாக இருந்தால் ஃபார்ம் ஆகிற கேமெட் ஹாப்ளாய்டாக தான் இருக்கும். பெற்றோர்கள் இருமய நிலையில் இருக்கின்ற சமயத்தில் தோன்றுகின்ற கேமெட்டுகள் மியாசிஸ் இறுதியில் தோன்றுவதால் பாதி தான் அதில் இருக்கும். அப்போ 2 குரோமோசோம்ஸ் இருந்தால் 1 இருக்கும், 2 T இருந்தால் 1 T இருக்கும். பிகாஸ் இந்த எண்ட் ஆஃப் மியாசிஸ் த குரோமோசோம் நம்பர் இஸ் ரெடியூஸ்ட் ஹாஃப். மியாசிஸ் செல்பறுதலின் இறுதியிலே குரோமோசோம்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்படுவதால் கேமெட்டில் எப்பயுமே பாதி தான் இருக்கும். இங்கே கேமெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேமெட் கேரி எய்தர் ஆஃப் த ட்ரைட் பட் நாட் போத்னு கொடுத்துருக்கா. ட்ரைட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் பண்பிற்கு அடிப்படையாக இருப்பது காரணிகள் அல்லது ஜீன்கள். பெற்றோற்று ஜீன்கள் எப்பயும் எப்படி இருக்கும்? பேரா தான் இருக்கும். கேமெட்டில் எப்படி இருக்கும்? அதில் பாதி தனியாக 1 தான் இருக்கும். அப்போ இது 100% ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, திஸ் இஸ் மெண்டல் செகண்ட் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இது மெண்டலின் இரண்டாவது விதி. இரண்டாவது விதி கூட நம்ம சொன்னால் பரவாயில்ல. லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்னு கொடுத்துருக்காரு. இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் என்பது சார்பின்றி ஒதுங்குதல் விதி என்பது மெண்டலோட 3வது விதி. இருபண்பு கலப்பின் இறுதியில் வெளியிடப்பட்டது. இது எப்போ வரும்னா செகண்ட் லா உங்களுக்கு தெரியும், லா ஆஃப் செக்ரிகேஷன் தனித்து பிரிதல் விதின்னு இந்த இடத்துல வந்துருந்ததுன்னா இந்த ரீசன் கரெக்டாக இருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்கு? இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்னு கொடுத்துருக்கா. அப்போ இது ஃபுல்லாக தப்பு. அப்போ அசர்ஷன் ரைட்டு, ரீசன் தப்பு. இதை வச்சு நம்ம ஆப்ஷனுக்கு போகணும். ஆப்ஷன் 3 கொடுத்துருப்போம், உங்களுக்கு தெரியும். ஆஸ் யூஷுவல் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், 2மே ரைட்டு. அதாவது அசர்ஷன் ரீசன் 2 பேருமே ரைட்டு. ரீசன் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். கூற்று காரணம் சரி, காரணம் சரியான விளக்கம். 2ம் சரி, காரணம் சரியல்ல. 3வது பாருங்க, கூற்று சரி, காரணம் தவறு. அசர்ஷன் இஸ் கரெக்ட் ஆர் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். இதை நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த 4 ஆப்ஷனில் சரியான விடை கூற்று என்பது உண்மை சரி, ரீசன் என்பது தவறு. அப்போ இதுதான் அங்கேயே கொஷின் பார்க்குறப்பே நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். இப்போ ஆன்சரை பார்ப்போமா? அதான் இங்கே வந்திருக்கும். அண்ட் த லாஸ்ட் கொஷின் ஃபார் யூ. A molecule that acts as a genetic material must fulfill the given below except. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் மரபு பொருளாக செயல்படக்கூடிய ஒன்று அனைத்தையும் ஃபாலோ செய்யும் ஒன்றை தவிர. கீழே 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா அந்த 3 ஸ்டேட்மெண்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல்னால் மரபு பொருள். என்ன ஜெனட்டிக் மெட்டீரியல் இருப்பா? டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கலாம், ஆர் ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கான் மரபு பொருள். DNA universally present in all living organisms except plant viruses and retroviruses. DNA என்பது உலகத்தில் எல்லா உயிரிலையும் இருக்கும், மரபு பொருளாக இருக்கும். யார்கிட்ட மட்டும் மரபு பொருளாக இருக்காதுன்னா தாவர வைரஸ்களிலும் ரெட்ரோ வைரஸ்களிலும் மட்டும் அது மரபு பொருளாக இருக்காது. அப்போ மோஸ்ட்லி ஆர்கானிசத்தில் மரபு பொருளாக இருக்கிறது, ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கிறது டிஎன்ஏ. அப்போ ஆர்என்ஏ எங்கே ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருப்பா? ஆர்என்ஏ இஸ் யூனிவர்சலி ப்ரெசன்ட் இன் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் எக்ஸப்ட் அனிமல் வைரஸஸ். அதுலேயும் எக்ஸப்ஷன் கேஸ் வரும். ஜெனட்டிக் மெட்டீரியலாக யார்கிட்ட இருப்பாங்கன்னா பிளான்ட் வைரஸஸ்லையும் ரெட்ரோ வைரஸஸ்லையும் இருப்பாங்க. யார்கிட்ட இருக்க மாட்டாங்க? அனிமல் வைரஸஸில் இருக்க மாட்டாங்க. அதுலேயும் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது, ரெட்ரோ வைரஸ். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. இங்கே ஜெனட்டிக் மெட்டீரியல்னால் இதில் இருக்கிறதுல என்னென்ன பண்புகளை பெற்றிருக்க வேண்டும்? ஒன்றை தவிர எக்ஸப்ட்னு கேட்டிருக்கா. ஃபர்ஸ்ட் பாருங்க, இட் ஷுட் பி ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப் இன் த ஃபார்ம் ஆஃப் மெண்டலியன் கேரக்டர்ஸ். மெண்டலின் பண்புகளை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும். எஸ், மெண்டலின் பண்புகளை அது ஃபாலோ செய்யும், மெண்டலின் விதிகளை ஃபாலோ செய்யும். 2வது பாருங்க, இட் ஷுட் பி ஏபிள் டு ஜெனரேட்ஸ் இட்ஸ் ரெப்ளிகா. அதில் ரெப்ளிகேஷன் நடக்கணும், தன்னை மாதிரி ஒரு எக்ஸாக்ட் காப்பியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கும். இட் ஷுட் பி அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சரலி அண்ட் கெமிக்கலி. நிலைப்புத்தன்மை குறைவாக இருக்க வேண்டும் அல்லது நிலைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கணும். ஸ்ட்ரக்சரலாகவும் நிலைப்புத்தன்மை இருக்கக்கூடாது, கெமிக்கலாகவும் நிலைப்புத்தன்மை இருக்கக்கூடாது. நம்ம படிக்கிறப்பே உங்களுக்கு எதுவும் ஸ்டேபிள் தான் சொல்லுவோம். டிஎன்ஏ சொல்கிறப்ப மோர் ஸ்டேபிள், ஆர்என்ஏ சொல்கிறப்ப லெஸ் ஸ்டேபிள் தான் சொல்லுவோம். என்ன கொடுத்துருக்கா? அன்ஸ்டேபிள், நிலைப்புத்தன்மையே இருக்கக்கூடாதுங்கிறா. அப்போ இது தவறாக போயிடும். 4வது பாருங்க, இட் ஷுட் ப்ரொவைட் த ஸ்கோப் ஃபார் ஸ்லோ சேஞ்ச். ஸ்லோ சேஞ்ச்னா இதில் மியூட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்கே தெரியும், ஜெனட்டிக் மெட்டீரியலில் மியூட்டேஷன் நடக்கும். மியூட்டேஷன் நடந்தால்தான் வேரியேஷன் வரும், புதிய வகைகள்லாம் தோணும். அப்போ இதை பொறுத்தவரையும் என்ன கொடுத்துருக்கோம்? ஜெனட்டிக் மெட்டீரியலை ஆக்ட் பண்ணணும்னா இங்கே இருக்க பண்புகளில் எல்லாம் இருக்கணும், ஒன்றை தவிர. இட் ஷுட் பி அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சரலி அண்ட் கெமிக்கலின்னு சொல்லியிருக்கா. இட் ஷுட் பி ஸ்டேபிளாக இருக்கணும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன இருக்கணும்? இதுதான் இருக்கணும்.
அப்போ இந்த 4 ஆப்ஷனில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது படிக்கிறப்ப நீங்கள் 11th படித்த டிஎன்ஏ ஆர்என்ஏக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, டிஎன்ஏ யாருக்கு ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கா, ஆர்என்ஏ யாரில் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கா, டிஎன்ஏல என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஆர்என்ஏல என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஆர்என்ஏல ஜெனட்டிக் யார், நான் ஜெனட்டிக் யார், எல்லாத்தையும் அப்படியே லிங்க் பண்ணி நீ படிச்சுக்கணும். இப்போ இந்த 4 ஆப்ஷனில் இது மட்டும்தான் சரியாக இருக்கும். ஓகேயா குழந்தைலாம்? ரொம்ப நேரம் பொறுமையாக இந்த லாஸ் ஆஃப் மெண்டல் பார்த்தோம், அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் பார்த்தோம். அந்த பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் எல்லா கொஷினுக்கும் நல்லா ஆன்சர் பண்ண முடியும். பெஸ்ட் விஷஸ். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ.